எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெண்டாவது சம்முக்கான டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். முடியலன்னா அதுக்கப்புறமா அந்த சம்மை நான் இன்னொரு வாட்டி போட்டு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஜேர்னலைஸ் த டிரான்சாக்ஷன் கிவன் பிலோ இன் த புக்ஸ் ஆஃப் ஆல்பர்ட் அண்ட் பிரதர்ஸ். ஆல்பர்ட் ஸ்டார்ட் பிஸ்னஸ் ஒர்த் ருபீஸ் 50,000. ஹீ ஓப்பன் எ பேங்க் அக்கௌண்ட் அண்ட் டெபாசிட் 20,000 அப்படிங்கிறான். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா, ஆல்பர்ட் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் 50,000. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ட், கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ஆல்பர்ட் கேபிட்டல் அக்கௌண்ட். ஹீ ஓப்பன்ஸ் எ பேங்க் அக்கௌண்ட் அண்ட் டெபாசிட் 20,000 அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டு, கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டு 20,000. ஹீ பாட் ஃபர்னிச்சர் 5,000, மெஷினரி 10,000. ரெண்டுமே ஃபிக்ஸட் அஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கேஷுன்னு சொல்லிட்டான், ஒன்றுமே சொல்லலை. ஸோ கேஷ்ன்னு வச்சுக்கோ, இல்லைன்னா கடன்னா கடங்கார பேர் இருக்கும். இது கடங்கார பேர் இல்லை, அதனால் இது கேஷ். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் 5,000. கீழே வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் என்ட்ரியில் போய்ட்டு மேலே கேஷ் பர்ச்சேஸ் செலக்ட் பண்ணி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு கீழே வரணும். மேலே கேஷு, கீழே ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சர் வந்து அண்டர் ஃபிக்ஸட் அசெட் லெட்ஜர். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு டெபிட்டு, கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு. அதே மாதிரி மெஷினரியில் மேலே கேஷு, கீழே மெஷினரி அண்டர் ஃபிக்ஸட் அசெட். ஸோ மெஷினரி அக்கௌண்ட் டெபிட்டு, கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் ருபீஸ் 14,000. இதுவும் வந்து கேஷ் பர்ச்சேஸ், மேலே கேஷு, கீழே பர்ச்சேஸ். சோல்டு குட்ஸ் ஃபார் ருபீஸ் 8,000. இது கேஷு, மேலே கேஷு, கீழே சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் மஹேந்திரா அண்ட் கோ அண்ட் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து கிரெடிட் பர்ச்சேஸ். அப்போ மஹேந்திரா அண்ட் கோங்கிறது மேலே, கீழே வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு 11,000. பெய்டு டெலிஃபோன் பில் பை செக் ருபீஸ் 500 அப்படிங்கிறது பேமெண்ட் என்ட்ரி. மேலே பேங்க்கு, கீழே டெலிஃபோன் எக்ஸ்பென்ஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். பாட் ஒன் டைப்ரைட்டர் ஃபார் ருபீஸ் 2,100 ஃப்ரம் யூனிவர்சல் டைப்ரைட்டர் கோ ஆன் கிரெடிட். இது வந்து ஃபிக்ஸட் அசெட் பர்ச்சேஸு, கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகேவா? ஸோ வந்து மேலே யூனிவர்சல் டைப்ரைட்டர், கீழே வந்து ஃபிக்ஸட் அசெட்டில் டைப்ரைட்டர் அவுட்டர் ஃபிக்ஸட் அசெட் அப்படின்னு வரணும். சோல்டு குட்ஸ் டு ராம் ஃபார் ருபீஸ் 12,000. இது கிரெடிட் சேலு. அப்போ சேல்ஸில் கேஷ் சேல்ஸாக கிரெடிட் சேல்ஸ்னால் முதல்ல ராம் அண்டர் சண்டி டெட்டார், கீழே வந்து சேல்ஸ். சோல்டு குட்ஸ் டு ராஜேஷ்குமார் ஃபார் ருபீஸ் 2,000 இருக்குது. இது வந்து கிரெடிட் சேலு. கிரெடிட் சேலில் எஃப்ஐட்டு, மேலே ராஜேஷ்குமார், கீழே சேல்ஸ் 2,000. அமௌண்ட் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ் 1,500. இது வந்து ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட், கேபிட்டல் ட்ராயிங்ஸ் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு டெபிட்டு, பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட் 1,500. இது வந்து பேமெண்ட்டில் போடணும், அமௌண்ட்டு வித்ட்ரான். ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் ராம் ருபீஸ் 11,900 அண்ட் டிஸ்கவுண்ட்டு 100. இப்போ ஆக்சுவலாக ராம் எவ்வளோ தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000 தரணுமா. ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் ராமுக்கு என்ன பண்ணியிருக்கோம், எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். சோல்டு குட்ஸ் வந்து நமக்கு 12,000 வரணும். ஸோ 12,000 கிரெடிட் பண்ணணும். இப்போ நமக்கு கேஷ் வந்திருக்கிறது 11,900, டிஸ்கவுண்ட்டு 100. அப்போ ரெசிப்ட் என்ட்ரியில் கேஷ் அக்கௌண்ட்டு 11,900 12,000 போட்டுட்டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு போட்டு மைனஸில் போடணும். அது டிஸ்கவுண்ட் அலோடு -100 போட்டு மேலே வந்து ராம் அப்படின்னு போட்டு, சரி மேலே கேஷு. இது இந்த என்ட்ரி மாத்திரம் நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பாட் 50 ஷேர் இன் XY அண்ட் கோ அட் ருபீஸ் 60 per share, ப்ரோக்கரேஜ் பெய்டு ருபீஸ் 20. இப்போ 50 ஷேர், ஒரு ஷேர் 60 ரூபான்னு வாங்கியிருக்கேன்னா 3,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். ப்ரோக்கரேஜ் 20 சேர்த்து மொத்தம் 3,020. பாட் 50 ஷேர் இன் XY ஷேருங்கிறது அண்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டு கீழே வரணும். XY அண்ட் கோ இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டு டெபிட் பண்ணி XY அண்ட் கோவை கிரெடிட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டு டெபிட் பண்ணி XY அண்ட் கோவை கிரெடிட் பண்ணணும் 3,020 ரூபாய்க்கு. குட்ஸ் ஒர்த்து ருபீஸ் 1,000 ஃபவுண்ட் டிஃபெக்டிவ் வேர் ரிட்டர்ன் டு மஹேந்திரா அண்ட் கோ. இது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன், ஆல்ட் F6. அதில் போய்ட்டு மஹேந்திரா அண்ட் கோவை டெபிட் பண்ணி இதை கிரெடிட் கொடுக்கணும், அமௌண்ட்டை சேல்ஸை கிரெடிட் கொடுக்கணும். சோல்டு 20 ஷேர்ஸ் ஆஃப் XY இன் கோ ஃபார் ருபீஸ் 65 per share, ப்ரோக்கரேஜ் பெய்டு 20. அப்போ வந்து 20 ஷேர் 65 ரூபான்னா 1,300 ப்ளஸ் 20 1,350 ரூபா. அதில் ப்ரோக்கரேஜ் பெய்டு வந்து 20 ரூபா. 1,300 20 கழிச்சுட்டு 1,280 ரூபா அக்கௌண்ட் பண்ணுங்க. இது சேல்ஸில் போடணும்.
Bought goods worth rupees 2100 from Ramesh and supplied them to Suresh. ரமேஷ் கிட்ட வாங்கினதுக்கு பர்ச்சேஸ் என்ட்ரியும் சுரேஷ் கிட்டேருந்து வாங்கினதுக்கு சேல்ஸ் என்ட்ரியும் போடணும். சுரேஷ் ரிட்டர்ன்டு குட்ஸ் ஒர்த் rupees 100 which in turn were sent to ரமேஷ். இப்போ சுரேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்குறான், சேல்ஸ் ரிட்டர்ன். நாம் அதை திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறோம் ரமேஷ்க்கு. அடுத்தது issued a check for rupees 1000 to rent for April. இது வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் என்ட்ரி எஃப்ஐயில் போடணும், ரெண்ட் அக்கௌண்ட். பெய்டு சேலரி டு ஸ்டாஃப் 1500, சேலரி அக்கௌண்ட்டு தனியாக வவுச்சர் என்ட்ரி போடணும், பேமெண்ட்டில் போடணும். ரிசீவ்டு ஃப்ரம் ட்ராவலிங் சேல்ஸ்மேன் rupees 2000 ஃபார் குட்ஸ் சோல்டு பை ஹிம், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் 100. இந்த ரிசீவ்டு ஃப்ரம் ட்ராவலிங் சேல்ஸ்மேன் 2000 இது வந்து சேல்ஸ். இது இந்த ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா சேலரி. எது பெய்டு சேலரி டு ஸ்டாஃப் 1500ங்கிறது சேலரி, அதில் போடணும். சேலரினா பேமெண்ட்டில் போடணும். ரிசீவ்டு ஃப்ரம் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் அது பார்த்தீங்கன்னா இது சேல்ஸில் போடணும் இந்த 2000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொடுத்த கமிஷன் 100ரூவாங்கிறது பேமெண்ட் என்ட்ரி. ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் rupees 100ங்கிறது பேமெண்ட் என்ட்ரி, அதில் போடணும். ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் rupees 20 இது பேமெண்ட் என்ட்ரி, ஸ்டேஷ்னரி அண்டர் இன்டர்ட் எக்ஸ்பென்ஸ். கொரியர் சார்ஜஸ் பெய்டு rupees 60 இதுவும் பேமெண்ட் என்ட்ரி. அட்வர்டைஸ்மெண்ட் சார்ஜஸ் பெய்டு rupees 8400 இதுவும் பேமெண்ட் என்ட்ரி. ஸோ உங்களுக்கு டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்னங்கிறத சொல்லிட்டேன், இது என்ன கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷனுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நாளைக்கு உங்களுக்கு அதை நம்ம போட்டு காட்டுவோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.